வணக்கம் நேர்களே. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு ஒரு பெரிய திட்டம் செயல்படுத்த இருக்கிறது. ஆம், நமது தலைமைச் செயலகத்தை இடமாற்றம் செய்ய போகிறார்கள். அதற்கு 4 இடங்களை அதிகாரிகள் செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள். அந்த 4 இடங்கள் என்னென்னங்கிறத நான் வரிசைப்படுத்தி சொல்றேன். அதுக்கப்புறமா நீங்களே இதில் எந்த இடம் பெஸ்ட்டுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. திமுக ஆட்சியில் இருந்த பொழுது திரு கலைஞர் அவர்கள் தலைமைச் செயலகத்தை மாற்றுவதற்கு ஓமத்தார் அரசு நிலத்தில் அந்த தலைமைச் செயலகத்தை கட்டியது. அதுக்கு பின்னர் அதில் சட்டசபையும் நடத்தியது. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த தலைமைச் செயலகத்தை அரசு மருத்துவமனையாக மாற்றிவிட்டார்கள். அது தொடர்கதையா போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஜெயலலிதா அம்மா ஆட்சியில 2-3 இடத்துல அவங்க சஜஷன் பண்ணாங்க. ராணி மேரி கல்லூரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க அந்த இடத்துல தலைமைச் செயலகத்தை மாற்றணும்னு. ஆனால் திமுக அரசு அதற்கு விடலை. இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டு அதிகமாக இருக்கிற இடங்கள் கட்ட முடியாதுன்னு சொல்லி அதை தடை செஞ்சது. அதுக்கப்புறம் அந்த நிலம் அப்படியே கிடப்பில் கிடந்தது. இப்போ தாவேக அரசு இதை தலைமைச் செயலகத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதாவது சென்னையில் திரு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற இந்த தலைமைச் செயலகமானது ரொம்ப பழமையான கட்டிடம். இப்போ அது இராணுவ கட்டுப்பாட்டு இருக்குது. அரசு அதுக்கு வாடகை செலுத்தி தான் இருக்குது. அதனால நமக்கு தலைமைச் செயலகம் ஒன்று அவசியம். அது எந்த அரசு கட்டினா நம்ம வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம்தான். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 4 இடங்கள். அந்த 4 இடங்கள் எவை? முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம தலைமைச் செயலகத்துக்கு அருகிலே இருக்கிற தீவுத்திடல், ஐஸ்லேண்ட் கிரவுண்ட். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது சென்னைக்கு நீங்க பொருட்காட்சி, அரசு நடத்துகிற பொருட்காட்சிக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு தெரியும். அதாவது தீவுத்திடலுக்கும் இப்போ இருக்கிற சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கும். நடந்தே போயிடலாம், நடந்தே வந்துடலாம். அந்த தீவுத்திடலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 135 ஏக்கர். இதுல இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே 105லேருந்து 110 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. மீதி 29 ஏக்கர் இடம் தான் அதுல இருக்கு. அதுல தான் நம்ம அரசானது பொருட்காட்சிகளை நடத்தினாங்க. அதுக்கு ஒரு ட்ரேட் ஃபேர் மாதிரி வரவங்களுக்கு ஒரு பணத்தையும் வாங்கிட்டு டிக்கெட் போட்டு அதை நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப அந்த இடத்த அரசு அதிகாரிகள் சஜஷன் கொடுத்துருக்காங்க அரசுக்கு. அதுல கட்டுனா தலைமைச் செயலகம் இப்போ இதுவும் பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸியா நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தால பாத்தீங்கன்னா மக்கள் எளிதாக போவார்கள். எல்லா பஸ் போக்குவரத்து, மெட்ரோ ட்ரெயின் இணைப்பு எல்லாமே இருக்கு. பிராட்வே பஸ் நிலையம் பக்கத்துல இருக்குது. அது போல இட நெருக்கடியும் வராது. ஏற்கனவே தலைமைச் செயலகம் பக்கத்துல இருக்கும்போது எப்படி இருக்கோ, கடற்கரை ஓரமா ஒதுங்கி, அதுவும் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருக்கும். அதனால எந்த பாதிப்பும் வராதுங்கிறத முதல்ல அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி ரேஸ் கோர்ஸ். கிண்டி ரேஸ் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுங்க. அதுவும் 1777 அதில் குதிரை பந்தயத்தை அப்போ இருந்த அரசாங்கம் அதை நடத்தி வந்தது. அது காலகாலமாக நடத்தி வந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாடகை பிரச்சனை காரணமாக இப்போது தமிழக அரசு அதை அண்டர்டேக் பண்ணியாச்சு. அண்டர்டேக் பண்ணி கையில் இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்த ஏக்கர் பார்த்தீங்கன்னா 160 ஏக்கருங்க. 160 ஏக்கர் அதில் இருக்கு. அதுல ஏற்கனவே திமுக அரசு 118 ஏக்கர்ல அதை தோட்டக்கலை பயிற்சி நிறுவனங்கள் அமைக்கிறதுக்கும், அது போல தோட்டக்கலை சார்ந்த பார்க்கு தேவையான தாவரங்களை வச்சு அதை ஒரு பெரிய யூகோ பார்க்கா மாத்திட்டு வராங்க. 118 ஏக்கர்ல அதுல 4 குளங்களும் இருக்குதுங்க. 4 குளங்களை மாற்றி அமைச்சு அங்கே வர தண்ணீர் அங்கேயே நீர் வடி செய்து அந்த தோட்டங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு வச்சிருக்காங்க. பெரிய நடைபயிற்சி தளமும் வைக்கிறாங்க. சுற்றுப்புறத்தில் மழை தண்ணி தேங்காத அளவுக்கு அதை வடிவமைச்சு வாராங்க. இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. அதில் 160ல 118 போச்சுன்னா 40 ஏக்கர் வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துல இதை கட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே கிண்டி பக்கத்தில் தான் மந்திரிங்க தங்குற பங்களாக்கெல்லாம் இருக்குது. அதுக்கடுத்துல கிண்டி கிட்ட மெட்ரோ இணைப்பு இருக்கு. கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. மக்களுக்கு ரொம்ப எளிதாக போகலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷனையும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமாக இதை சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இந்த இடத்த தேர்வு செஞ்ச அதிகாரிங்க இருக்காங்க பார்த்தீங்களா,
மகா மகா புத்திசாலிங்க. ஆமாங்க, நான் சொன்னாலே நீங்க சிரிப்பீங்க. நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையங்க. கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்து ஏற்கனவே கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்டு ஜெயலலிதா ஆட்சியில் நம்ம பாரிஸ்கான இருந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டை தான் அங்கே தூக்கி வச்சாங்க இட நெருக்கடி காரணமாக. அப்போ இங்கேயும் வந்து ஒரே இட நெருக்கடி, பஸ்ஸு வந்து இப்போ கஷ்டப்படுதுன்னு தான் அங்கேருந்து கிளாம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போவும் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா பீக் ஹவர்ஸில் காலை சாயந்தரம் நீங்கள் போக முடியாதுங்க. மதுரவாயில் அந்த பூந்தமல்லில் இருந்து மதுரவாயில் ரோடு வழியாக பாரிஸ் போகிற ரூட்டும் சரி, அதே மாதிரி கோயம்பேடில் நம்ம கிண்டியில் இருந்து மாதவரம் செய்கிற அந்த 100 அடி ரோடும் சரிங்க, செம டிராஃபிக், மணிக்கணக்கில் ஆகும். இதில் போய் தலைமைச் செயலகத்தை கட்டலான்னு ஐடியா கொடுத்த அதிகாரிங்க இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப புத்திசாலிங்க. இந்த அரசு ஆவணமாக இதை பரிசீலிக்கணும். தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஏற்கனவே அதில் இருக்குது 37 ஏக்கர் இருக்குது. அதில் பார்க் வைக்கலாமா அல்லது ஐடி பில்டிங் கட்டலாமா அப்படின்னு போன அரசு அதில் யோசனை பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்த அரசுக்கு அதிகாரிங்க பாருங்க இந்த இடத்த தேர்வு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான தேர்வுங்க. அரசு இதில் பலியாட இருக்கக்கூடாது. சரி, இது இப்படி இருக்கட்டும், அரசு இது கண்டிப்பாக கட்டாது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற 4வது இடம் முக்கியமான இடங்க. கண்டிப்பாக இதில் தான் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கு நீங்களும் பரிந்துரைப்பீங்க. அதே மாதிரி அரசும் இதில் கட்டலாம் என்கிற முடிவு எடுக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எங்க தெரியுமா? திருமழிசை. அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பூந்தமல்லி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருந்து நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோட்டில் ரைட் சைடில் வருங்க. உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. லேட்டஸ்ட் அண்ணா நகர், லேட்டஸ்ட் டவுன்ஷிப், இங்கெல்லாம் வீட்டு மனை இருக்குது வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு நிறைய விளம்பரப்படுத்தியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அதாவது பெரிய ஒரு டவுன்ஷிப் உருவாக்குறதாக திருமழிசை செம்பரப்பாக்கம் ஏரிக்கு எதிர் சைடில் வரும். அந்த பூந்தமல்லி ரோட்டில் இருந்து பெங்களூர் ரோட்டில் அந்த ரைட் சைடில் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா 311 ஏக்கர் ஃபர்ஸ்ட் ஆக்குபைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பத்தலன்னு சொல்லி 1600 ஏக்கர் மேலே ஆக்குபைட் பண்ணிட்டாங்க. இடம் நல்ல பெரிய இடங்க. அதில் டவுன்ஷிப் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டாங்க. லேஅவுட் போட்டு பிரித்து அங்கங்கே மனை பிரிச்சிட்டாங்க. இப்போ குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் சொல்லி ஒரு பேருந்து அங்கே கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா பெங்களூரு அந்த பக்கம் வேலூர் காட்பாடிலேருந்து வர வண்டிங்க எல்லாமே அங்கேயே ஸ்டே ஆகிடும். இனிமேல் சிட்டியில் வராது. அது திமுக அரசு காலத்தில் அதுக்கான திட்டம் போட்டு மதிப்பீடு பண்ணி கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் திறக்க போகிறாங்க. ஸோ அதில் ஒரு 80-90 ஏக்கர் மிச்சம் இருக்குது. அதில் கட்டலாம். கட்டினா எல்லா பில்டிங்கும் கொண்டு போயிடலாம். மந்திரிங்க தங்குற வீடு ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் வாரியாக ஒவ்வொரு துறை சார்ந்த பில்டிங்கு, மக்கள் வந்து போகிறது ஈஸி, எல்லாத்தையும் நம்ம அங்கே பண்ணிடலாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து போக்குவரத்து இணைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. ஏற்கனவே நம்ம பரந்தூர் ஏர்போர்ட்டுக்காக அந்த லேஅவுட் ஒன்று போட்டிருக்காங்க. அதாவது மெட்ரோ ட்ரெயின் போகிறதுக்கு. அது குத்தம்பாக்கம் பஸ் நிலையத்தை தொட்டு தான் அங்கே போகும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இப்போ பரந்தூர் கேன்சல் ஆயிடுச்சுனால அது அப்படியே அந்த லேஅவுட்டை குத்தம்பாக்கம் பேருந்து வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் கொண்டு போகலாம். கொண்டு போனால் அந்த தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் நம்ம வந்து மெட்ரோ ட்ரெயினில் இறங்கிடலாம். அதுக்கப்புறமா பஸ்ஸு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டேஷனில் முன்னாடி முகப்பில் வந்து சிட்டி கனெக்ஷன் எல்லாமே அங்கே வந்து போகும். அங்கேயே நம்ம எல்லா பஸ்ஸும் மாறிக்கலாம். அதுபோல் எல்லா வசதியும் அங்கே அமைக்க வாய்ப்பு இருக்குது. போக்குவரத்து நெரிசலும் இருக்காது. ஏன்னா சிட்டியை விட்டு அவுட்டில் போயிடுது. தேவையை கருதி அங்கே போகிறவங்க போகிறாங்க. ஸோ இது பாதுகாப்பான இடம். ஸோ அரசு இதை பரிசீலிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கமெண்டில் வந்து உங்களுக்கு எது கரெக்டுன்னு சொல்லி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.